أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்றும் காரியத்திலே மிக மிக கெட்டது மார்க்கத்திலே புதுமைகளை பிதுகத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பிதுகத்துகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நம்மை நரகில் கொண்டு சேர்க்கும் என அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஒவ்வொரு உரையின் போதும் சஹாபாக்களுக்கு நினைவுறுத்தியதை நானும் உங்கள் முன்னால் எடுத்துரைத்தவனாக எனது ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக படைத்த ரப்பில் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே படைத்த ஒரு சிறந்த படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை சொல்லி காட்டியிருக்கின்றான். அப்பேற்பட்ட அந்த மனித சமுதாயத்திற்கு அருட்கொடையாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் தோற்றுவிட்டான். எல்லாவற்றுக்கும் அவர்தான் உதாரணம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அவர்தான் உதாரணம். நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. எந்த அளவுக்கு நாம் அவர் மீது பாசம் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே எதுவும் எனக்கு தேவையில்லை, என்னுடைய உயிருக்கு மேலாக நான் என்னுடைய நபியை நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால் தான் நம்முடைய ஈமான் பூர்த்தி அடையும். இவர்தான் நேர்வழி பெற்றவர். உங்களுக்கு இம்மையிலும் அவர் பின்பற்றினால் வெற்றி, நாளை மறுமையிலும் அவரை பின்பற்றினால் வெற்றி. எல்லாவற்றிற்கும் அவர்தான் உதாரணம். ஒருத்தர் எப்படி அன்பு வைக்கணும், எப்படி பாசம் வைக்க வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி அரசியல் செய்ய வேண்டும், எப்படி வணிகம் செய்ய வேண்டும், எப்படி பிறரிடத்தில் பேச வேண்டும், ஒரு மனைவி இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளிடத்தில் எப்படி நீதத்தை செலுத்த வேண்டும், சமுதாயத்தில் எப்படி நாம் வாழ வேண்டும், இப்படி எல்லாவற்றிற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உதாரணம். நான் சாப்பிட, எப்படி தூங்க, எப்படி என்னுடைய வாழ்க்கையை கழிக்க, எப்படி சிறுநீர் கழிப்பதை முதற்கொண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். எப்படி ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால ஒழிய முடியாது. அவன் மனுஷன் சொன்னா ரசூலுல்லாஹை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் யாரும் உண்மையான ஈமான் அடைய முடியாது எதுவரைக்கும் என்று சொன்னால், உங்களுடைய தந்தையை விட
உங்களுடைய மக்களை விட என்னை அதிகமாக நேசிக்காதவரை நீங்கள் இறை நம்பிக்கையாளராக மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் மேல நம்ம பாசம் வைக்கணும்? நம்முடைய எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுடைய தூதராக நாம் மாற வேண்டும். அப்படி மாறாமல் இருக்கிற காரணத்தினால்தான் நம்மளுடைய சமுதாயத்தில் நம்மளுடைய பெரும்பான்மையான மக்கள் கலாச்சார சீர்கேடுக்கு போய் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது இரண்டாவது உரையில் நான் சொல்றேன். என்னுடைய இரண்டாவது குத்பாவிலே நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறேன். சகோதரர்களை, நம்ம சாதாரண நினைச்சிருக்கிறோம், நம்ம சர்வசாதாரண நினைச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் சரியாக பின்பற்றாததன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் ஏற்றுக்கொள்ளாததனுடைய காரணம் நம்முடைய சமுதாய மக்கள் கலாச்சார சீர்கேட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதன் சந்திக்கிறாரு. சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், மறுமை எப்பொழுது வரும் என்று கேட்கிறாங்க. மறுமை எப்பொழுது வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அந்த மறுமைக்காக நீ எதை தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். அம்மனிதர் சொன்னார், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நான் நேசிக்கின்றேன் என்பதை தவிர வேறு எதுவும் என்னிடத்திலே இல்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு மறுமையிலே நாளைய அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்திலே மறுமையிலே அவரோடு இருப்பாய் என்று சொன்னார்கள். உடனே அந்த நபித்தோழர் சொல்றாரு, அன்று இருந்ததை போல மகிழ்ச்சியாக நான் என்னைக்குமே இருந்ததில்லை. நம்ம யாராவது ஒருத்தர் ஆசைப்பட்டுப்போம், நாளைக்கு நான் அல்லாஹ்வுடைய தூதரோட சொர்க்கத்தில் இருக்கணும், அந்த நபியோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், அந்த நபியை நான் பார்க்க வேண்டும், அந்த நபியை நான் உயிருக்கு மேலாக நான் நேசித்தேனே, அந்த நபியோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு அந்த அல்லாஹ் தந்துடுவானா? அது எனக்கு கிடைக்காதா? என்னைக்காவது ஏங்கி இருக்குமா? ஒரு பெண் சொல்றாங்க, புர்கா அணிந்து கொண்டு, சகோதரர்களே, என விளையாட்டுக்காகவோ வேடிக்கைக்காகவோ சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. நம்ம சமுதாயம் எந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்க. புர்கா அணிந்து கொண்டு ஒரு பெண் சொல்றாங்க, எனக்கு தளபதி தான் பிடிக்கும், என்னுடைய கணவனைக்கு மேலாக எனக்கு கணவனே இரண்டாவது பட்சம் தான், எனக்கு எல்லாமே என் தளபதி தான், அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், என் ஓட்டு என் தளபதிக்கு தான் சொல்லி ஒரு கூத்தாடிக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு மக்களாக நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரி இருக்கிறான்னு சொன்னா சிந்திக்க கடமைப்பட்டுள்ளீர்கள் எந்த இடத்துல நம்ம நிக்கிறோம்னு சொல்லி. ஒரு முறை ஒரு நபித்தோழர் அம்ரு இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா சுன்னத்து தானே, ரசூலுல்லாஹ் தானே சொன்னாரு, இதுல என்ன இருக்கு, நம்ம பிரஸ்டீஜை பார்க்கணும், நம்மளுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடாதா, எனக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கா, சொசைட்டில எனக்குன்னு ஒரு மரியாதை வேணும், இப்படி எல்லாம் நம்ம பேசுறோமே. அம்ரு இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ஈரான் நாட்டிற்கு ஒரு விருந்துக்காக போறாரு. கூட அவருடைய படையாள ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு, துணைக்கு ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு. விருந்து பரிமாறப்படுகிறது, அவர்களுக்கான உணவுகள் வைக்கப்படுகின்றன. அந்த உணவு எடுத்து சாப்பிடும் பொழுது ஒரு பருக்கை கீழே விழுந்துருச்சு. எவ்வளோ? ஒரே ஒரு பருக்கை கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே இந்த அம்ரு இப்னு ஆஸ் என்ன செய்யறாங்க, அந்த பருக்கை எடுத்து தன்னுடைய வாயில வச்சு சாப்பிட்றாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் சொல்றாங்க, அம்ரு இப்னு ஆஸ் அவர்களே, நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆளு, நீங்க எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்துக்குரிய நபர், அதுவும் இல்லாம முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்களா பெரிய பெரிய அதிபர்கள், பெரிய பெரிய நாட்டினுடைய தலைவர்கள், அவங்க முன்னாடி கீழே கடந்த ஒரு பருக்கை எடுத்து வாயில வைக்கிறீங்களே, உங்களுடைய கண்ணியம் என்ன ஆகும் என்று கேட்டதற்கு அம்ரு இப்னு ஆஸ் சொல்லுகிறார்கள், அத்ததுருக்க சுன்னத ஹபீபி ஃபௌலாயிக மக்கா, என்னுடைய ஹபீபனுடைய சுன்னத்தை நான் இங்கு விட்டுதான் எனக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்றால் அப்பேற்பட்ட மரியாதை எனக்கு தேவையில்லை. எப்பேற்பட்ட வார்த்தை! என்னுடைய ஹபீபனுடைய சுன்னத்தை இந்த இடத்திலே நான் இழக்க வேண்டும் என்று சொன்னால், நான் இழந்தால் தான் எனக்கு மதிப்பு என்று சொன்னால், அப்பேற்பட்ட மதிப்பு எனக்கு தேவையில்லை, எனக்கு சுன்னத்து தான் முக்கியம். சாப்பிட்டு இருக்கிறோம் ஹோட்டல்ல, ஒரு பெரிய அந்தஸ்துல உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே
அந்த தட்டை சுத்தம் பண்ணி சாப்பிடணுமே, சுண்ணத்தாச்சே. சாப்பிட்டு முடிந்தவுடன் தன்னுடைய விரல்களை வாயால் சுத்தம் செய்யணுமே, சுண்ணத்தாச்சே. இல்லை, அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? பிரஸ்டீஜை பார்க்கிறோம். இடையில ஒரு சகோதரர் சொல்றாரு, எங்க போனாலும் எனக்கு பெண் கிடைக்க மாட்டேங்குது, தாடி வைத்திருக்கிறதன் காரணமாக. அதனால நான் என்ன செய்யறேன்? தாடியை இழப்பதற்கு உண்டான ஒரு ஆயத்த பணியில் இறங்கிட்டேன், தாடி எடுத்துடலான் இருக்கிறேன். காரணம், எனக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை! என்னுடைய ரசூலுடைய சுண்ணத்தை விட்டுதான் எனக்கு அது கிடைக்கும் என்று இருந்தால் அப்பேற்பட்ட மரியாதை எனக்கு தேவையில்லை என்று சொன்ன அந்த சஹாபாக்களுடைய வழியில் வந்த நம்மளுடைய சுண்ணத்தில் எந்த இடத்துல இருக்கிறோம்? யார் கூட சொர்க்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறோம்? சஃபான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நினைச்சாங்க, வீட்டுக்கு போறாங்க, மீண்டும் பள்ளிக்கு வர்றாங்க, ரசூலுல்லாஹை பார்க்கிறார்கள். மீண்டும் வீட்டுக்கு போறாங்க, ரசூலுல்லாஹை வந்து பார்க்கறாங்க. மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க, மறுபடியும் ஓடி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சஃபானே என்னாச்சு உங்களுக்கு? வீட்டுக்கு போறீங்க, திருப்பி வர்றீங்க, மறுபடியும் போனீங்க, மீண்டும் வந்துட்டீங்களே, என்னாச்சு? யா ரசூலுல்லாஹ்! எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. நான் இங்க இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல எப்பெல்லாம் உங்க ஞாபகம் எனக்கு வருதோ அப்பெல்லாம் நான் வந்து உங்களை பார்க்கிறேன், உங்களோட பேசுறேன், உங்களோட அமல்கிறேன், உங்களோட எல்லா காரியங்களையும் செய்கிறேன். ஆனால் மரணித்து விட்டால் மறுமையிலே நீங்கள் நபியாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே அல்லாஹ் உங்களுக்கு உயர்வான சொர்க்கத்தை தந்து விடுவான். நான் எங்கே இருப்பேன் எனக்கு தெரியாது. அந்த நேரத்திலே நான் உங்களை பார்க்க முடியாதே யா ரசூலுல்லாஹ், அதனால் கவலை அடைகிறேன் யா ரசூலுல்லாஹ். சொன்னதுதான் தாமதம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி இறக்கி வஹியை கொண்டு வருகிறார்கள். வமன் யுதி அல்லாஹு வ ரசூலஹு ஃபஉலாயிக மஅல்லதீன அன்ஹம அலைஹிம் மின் நபியீன வ ஷித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன வ ஹாஸூன உலாயிக ரஃபீகன். சொன்னதுதான் தாமதம். நாளைக்கு மறுமையில உங்களை நான் எப்படி பார்ப்பேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னதுதான் தாமதம். அல்லாஹ் வஹீயை இறக்குகிறான். யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் ஆகியோர்களோடு இருப்பார்கள். இதை கேட்ட உடனே சஃபான் ரலியல்லாஹு அவர்கள் மகிழ்ச்சியினோட உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க. மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி யார் அல்லாஹ்வையும், நல்ல கவனமா கேட்டுக்கணும், யார் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, கீழ்ப்படிந்துனா எல்லா விஷயத்திற்கும் கீழ்ப்படிதல், அதுல காம்ப்ரமைஸே கிடையாது, எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டானா, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாரா, அதற்கு பிறகு வேற எந்த வார்த்தைக்கும் அங்க இடம் இல்லை. அப்பேற்பட்ட கீழ்ப்படிதலை படுபவர்கள் நபிமார்களோடு, சித்திகீன்கள் சத்தியவான்களோடு, ஷுஹதாக்கள் உயிர் தியாகிகளோடு, சாலிஹீன்கள் நற்கர்மங்கள் செய்வர்களோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான்னு சொன்னா, யாரோ ஒரு கூட்டாடி மதுரையில மாநாடு நடத்தினான்னு சொல்லி நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் கூட்டம் கூட்டமா போறோமே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கேட்டா தளபதி தளபதி தளபதி, என்ன தளபதி? டிவி கேங்களா? டிவிக்கு தான் போன கடைசிக்கு. என்னடா கொள்கை? எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? நாளைக்கு உங்களுக்கு மரணம் வந்தால் அந்த மரணத்துடைய நேரத்திலே உங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டவுடன் அந்த மன்னரிலே கேட்கக்கூடிய கேள்வி, மன் தீனுக்க மன் ரசூலுக்க, உன்னுடைய ரசூல் யார் என்று கேட்பார்களே, அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வாய் வருமா? வராது. நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோமோ, நம்முடைய வாழ்க்கையை எப்படி கழித்தோமோ
அதன் அடிப்படையில் தான் நம்முடைய மரணம் நிகழும். அதே போலத்தான் அந்த மன்னரையினுடைய கேள்வி கணக்கின் போது என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி இந்த உலகத்திலே கழித்தேனோ, என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி இந்த உலகத்திலே சில செலவு செய்தேனோ, அதே செலவைத்தான் நாளை அந்த கபரிலே வைத்து கேட்கப்படக்கூடிய கேள்வி கணக்குகளுக்கு என்னுடைய பதிலாக இருக்கும். இல்லைன்னு சொன்னா வராது. என்னுடைய உயிரிலும் மேலாக என்னுடைய நபியை நான் நேசித்தாலே ஒழிய மன் தீனுக்க மன் ரசூலுக்க என்று அந்த கபரிலே கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை பூராவுமே நபியாக மாறணும், அந்த நபியினுடைய சுன்னத்தாக மாறணும். நான் சொல்வது, பேசுவது, என்னுடைய வியாபாரம், என்னுடைய கொடுக்கல் வாங்கல், என்னுடைய பொருளாதார செலவுகள் எல்லாமே அப்படியே மாறணும். அப்படி மாறினால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தை அந்த கபரிலே வராது. சகோதரர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடக்குது. ஹுதைபியாவோட உடன்படிக்கை முடியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாட்டு மக்களுக்கும் கடிதம் எழுதுகிறார்கள். எல்லா நாட்டு மக்களுக்கும் கடிதம் எழுதும் பொழுது ரோமினுடைய ஆட்சியாளர் ஹெர்குலஸ்ல கிடைக்குது கடிதம். 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ரோமுடைய மன்னிடத்தில் கிடைக்குது. அந்த வம்சாவளியை சேர்ந்து அப்படியே 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க. இப்பேற்பட்ட படைபலருக்கு யோசிச்சு பாருங்க. 70 ஆண்டு 80 ஆண்டு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களிலே பெரும் நிலப்பரப்பை ஆளக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க? கம்பீரமாக ஒரு தோற்றத்தில். ரசூலுல்லாஹ் எழுதின அந்த கடிதம் கிடைக்குது. கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஹெர்குலஸ் மன்னன் கேட்குறாங்க, இது அரபு நாட்டிலிருந்து வந்த கடிதம், நம்முடைய நாட்டில் போய் பாருங்க, யாராவது ஒருத்தர் அரபு தேசத்தில் இருந்து வணிகம் செய்வதற்கோ அல்லது இன்ன பிற காரியத்துக்கோ நம்ம நாட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு சொன்னால் அவர்களை அழைத்து வாருங்கள் என்பதாக கட்டளை பிறப்பிக்கிறார். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லி வச்சு பாருங்க. ரசூலுல்லாவை பற்றி விசாரிப்பதற்காக அரபு நாட்டிலிருந்து யாராவது வந்திருந்தா அவர்களை என்னுடைய இந்த கோட்டைக்கு அழைத்து வாங்கன்னு சொல்லி அந்த ஹெர்குலஸ் மன்னன் சொன்ன உடனே ஒரு குழுவை அழைத்து வருகிறார். ஒரு குழு சென்று அவர்களை அழைத்து வருகிறார்கள். அதிலே அபு சுஃபியானும் இருக்கிறார்கள். அப்பொழுது அபு சுஃபியான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கல. உஹது போரில் நம்ம தோக்கிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் ஒருவர் அபு சுஃபியான், நம்மளுடைய எதிரி. அந்த நேரத்தில் கூட்டிட்டு வரப்படுது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் யார் என்று விசாரிக்கப்படும் பொழுது அபு சுஃபியானை காட்டுகிறார்கள். நான் தான் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப நெருக்கமானவன், ஆனால் நான் அவருடைய எதிரி என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் கேட்குறாங்க, நான் கேட்குற கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லணும், பொய் சொல்லிடக்கூடாது. நீ பொய் சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னு சொன்னால் உன்னுடைய தோழர்களே உனக்கு காட்டி கொடுத்துருவாங்க. நான் அவங்களுக்கு ஏதாவது சன்மானம் கொடுத்து உன்னை நான் காட்ட வச்சிருவேன். நான் சொல்கிறது கேட்குற கேள்விக்கு சரியான பதிலை சொல்லுங்கள் என்பதாக அந்த ஹெர்குலஸ் மன்னன் சொல்லிவிட்டு கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு முறை பொய் சொல்லி இருக்கிறார்களா கேட்குறாங்க. ஹெர்குலஸ் மன்னன் அந்த அபு சுஃபியானை பார்த்து கேட்குறாங்க. யார் அபு சுஃபியான்? ரசூலுல்லாஹ்வுடைய எதிரி. நல்லா கவனிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க வேண்டும், அடியோடு ஒளிந்து போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எதிரியிடத்தில் கேட்கப்படுகிறது. அந்த நபி எப்போதாவது முகம்மது என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் எப்போதாவது பொய் சொல்லி இருக்கிறாரா என்பதாக கேட்கப்படுகிறது. உடனே அபு சுஃபியான் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹெர்குலஸ் மன்னனிடத்திலே, நான் பார்த்தவரை இதுவரை அவர் அவருடைய வாழ்நாள் பொய்யே சொன்னது கிடையாது. ஏற்பட்ட ஒரு வார்த்தை. இன்றைக்கி நம்ம மனைவிட்ட போய் உங்கள் கணவன் எப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம வீட்டில் இருக்கிற மும்மனைகிட்ட போய் கேட்டோன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவாங்க? வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட போயிட்டு உங்கள் கணவன் எப்படின்னு கேட்டால், மனைவிடத்தில் கேட்டாலே, இப்போ நம்ம இங்கே வெள்ளை சட்டை போட்டு நல்லா நீட்டாக டீசெண்டாக தலையில் தொப்பியெல்லாம் போட்டு வந்து நின்றுருப்போம். வீட்டில் போய் கேட்டால் தான் நம்ம வண்டவாளம் என்னங்கிறது தெரியும். ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, அவரை பற்றி ஏன் கேட்குறீங்க, முடிஞ்சது, அங்கேயே டாபிக் க்ளோஸ் இல்லையா? நம்ம யாருன்னு சொல்லி போய் நம்மளுடைய எதிரிட்ட கேட்க வேண்டாம், நம்மளுடைய நண்பர்கிட்ட கேட்க வேண்டாம், நம்மளுடைய வியாபார ஸ்தலத்தில் கேட்க வேண்டாம், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைட்டையோ நம்முடைய மனைவி மரணத்தில் கேட்டாலே போதும்.
நம்ம குழந்தைகிட்ட கேட்டாலே சொல்லிடுவேன், எங்கள் அத்தாவா. அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, போய் நீ எங்கே வேணால் பொருள்வாங்க, எங்கள் அத்தாட்ட மட்டும் காசு கொடுத்துடாதீங்க, அவர் 1ஆம் நம்பர் டுபாக்கு போடுங்கிறார். ஒருத்தர் சொல்கிறாரு, நீ யாரை வேணா நம்புங்க, எங்கே வேணா போய் அந்த பொருளை வாங்கிடுங்க, எங்கள் அத்தாட்ட மட்டும் சிக்கிறாதீங்க, அவர் உங்களை ஏமாத்திடுவார், அவர் டுபாக்கு போடுங்கிறார். பெத்த மகன். நம்ம போய் எதிரிட்ட கேட்டா அப்ப நம்ம நிலைமை எப்படி இருக்குமா? அபூ சுஃபியான் எதிரியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் கூட ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரிக்கப்படுகிறது. வாழ்நாளில் ஒரு முறை கூட அவர் பொய் சொன்னதில்லை என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு கண்ணியமானதாக வாழ்ந்திருப்பார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே கண்ணியத்தை தான் அவர்களுடைய தோழர்களும் பின்பற்றினாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் அப்படி இல்லை, ரசூலுல்லாஹ் மட்டும் அந்த ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இல்லை, அவருடைய தோழர்களும் அப்படிதான் இருந்தாங்க. ஒரு முறை அதே போல உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் ரோமை வெற்றி கொள்கிறார்கள், ரோமுடைய சாம்ராஜ்யத்தை வெற்றி கொள்கிறார்கள். ரோமுடைய சாம்ராஜ்யம் எப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம குதிரைப்படையில போயோ தரைப்படையில போயோ நம்ம ஃபைட் பண்றோம், வார் போறோம். ரோமுடைய சாம்ராஜ்யம் யானை படையில் வருவார்கள், மிகுந்த பலசாலிகள். நம்ம ஒரு 1000 பேர் 2000 பேர் இருந்தேன்னு சொன்னா அங்க 1,00,000 பேர் இருப்பாங்க, அந்த அளவுக்கு படைபலம் கொண்டவர்கள். அப்பேற்பட்ட ஒரு படைபலத்தை இஸ்லாம் வென்று விட்டது. இப்ப அந்த ரோமுடைய ஆட்சியாளர் இறங்கி வர்றாங்க, வந்து அவர்களுடைய மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அந்த குழுவில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் கேட்கிறாங்க, நம்ம எப்படி தோத்தோம், நம்ம எப்படி தோத்தோம், இவ்வளவு படைபலம் இருக்கு, இவ்வளவு ஆட்சியுடைய அதிகாரம் நம்மள்ட்ட இருக்கு, இராணுவத்தினுடைய அதிகாரம் இருக்கு, நம்ம எப்படி தோத்து போனோம், எதனாலன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அறிஞர் ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, நம்ம தோத்து போனோமே, அவர்கள் படையில வேணா ரொம்ப பலவீனமாக இருக்கலாம், அவர்கள் படையில அந்த எண்ணிக்கையில வேணா ரொம்ப பலவீனமானவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் நாங்கள் சந்தித்தவர்களிலேயே மிகவும் சிறந்தவர்கள். எப்படி சிறந்தவர்கள் என்று சொன்னால், வாய்மையாளர்கள், நீதமானவர்கள், அந்நிய பெண் வந்தால் தன்னுடைய தலையை உயர்த்தி பார்க்காமல் தலை குனிந்து நடக்கக்கூடிய கண்ணியவான்கள். ஆகையால் தான் நாங்கள் அவர்களிடத்திலே தோற்றுவிட்டோம் என்று சொன்னவுடன் அந்த ரோமினுடைய மன்னன் சொன்னான், சலாமு சியாமுக்கு சலாம் உண்டாகட்டுமாக. இந்த படை இங்கே மட்டுமல்ல, உலகத்திலே வேறு எந்த இடத்திலே சென்றாலும் இவர்கள் வெற்றி அடைவார்கள். காரணம், நீதவான்கள், சத்தியவான்கள், உண்மையாளர்கள், ஒழுக்கமுடையவர்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க, இமாம் இப்னு கையிம் அவர்கள் இதை பதிவு செய்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் மட்டும் அப்படி இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களும் அவர்களை முழுமையாக உயிருக்கு அதிகமாக நேசித்தார்கள், அவர்களை அப்படியே பின்பற்றினார்கள். ஆகையாலே நாமும் அதே போல பின்பற்ற வேண்டும். எப்படி ரசூலுல்லாஹ்வை நான் பின்பற்றுறேன், ரசூலுல்லாஹ்வை நான் உயிருக்கு மேலே நான் நேசிக்கிறேன், ரசூலுல்லாஹ் மீது நான் பாசம் வச்சிருக்கிறேன், அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லி மீலாது விழா கொண்டாடுறதா? அப்படி அல்ல. குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு பித்அத்துகளும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு சேர்க்கும் என அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகையால் இந்த மீலாது விழா கொண்டாடுறது, ரசூலுல்லாஹ்வோட பர்த்டே கொண்டாடுறதெல்லாம் இஸ்லாத்திலே கிடையாது. நான் உண்மையாலுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் நேசிக்கிறேன் என்று நான் வாயிலே சொன்னால், என்னுடைய நடத்தையிலே, என்னுடைய சொல்லிலே, என்னுடைய பார்வையிலே, என்னுடைய குடுக்கல் வாங்கலிலே, என்னுடைய வியாபாரத்திலே, நான் மனைவியிடத்திலே நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே, குழந்தைகளிடத்திலே நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே, நண்பர்களிடத்திலே நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே, ஆக எல்லாம் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் நான் அவரை உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன் என்பதற்கு அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு மாற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அகூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நான் முதலுரையிலே சொன்ன போல
நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பின்பற்றாதன் காரணமாக தான் கலாச்சார சீர்கேடுகளுக்கு போயிட்டு இருக்கோம்னு சொன்னேன். இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ஐவிஎஃப்னு சொல்லி நிறைய இடத்துல ஒட்டியிருக்கிறத பார்ப்போம். குழந்தை இல்லைன்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் இன்னும் தாத்தா ஆகலையா, நீங்கள் இன்னும் அப்பா ஆகலையா, உங்களை நாங்கள் தாய்மை அடைய வைக்கிறோம், இப்படியான போஸ்டர்கள் அங்கங்கே பார்த்துருப்போம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சும்மா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு சொன்னால் தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. சொல்லக்கூடிய விஷயம் ஏனென்று சொன்னால் நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்த மக்களும் இதிலே விழுந்திருக்கிறாங்க. நம்மளுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் இதில் போய் அது தவறு, அது மிகப்பெரிய ஒரு பாவம், கலாச்சார சீர்கேடுகள், மார்க்கத்திலே அனுமதி இல்லை, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இதை அனுமதிக்கவில்லை என்று தெரியாமலேயே இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் போய் விழுகிறாங்க. செயற்கையாக கருத்தரித்தல், ஐவிஎஃப்னு சொன்னால் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் என்று பேர். இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படாத ஒன்று. இந்த ஐஸ்வர்யா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷனு, அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது இல்லையா, ஏன்னா ஏகப்பட்ட விளம்பரங்களை நம்ம பார்த்துருப்போம். இது என்னன்னு சொன்னால், சுருக்கமாக சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சொன்னால், எனக்கும் என் மனைவிக்கும் திருமணமாகி 2-3 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொன்னால் குழந்தையை நாடி நம்ம செல்வது. இதில் 7 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. நல்லா கவனமாக கேட்டுக்கணும். இது ஏன் நம்ம சொல்லப்படுகிறது, சும்மால சொல்லக்கூடிய விஷயமா நம்ம ஏன் எடுத்துருக்கோம்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு கலாச்சார சீர்கேடு. இடையில ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை பிறந்த ஒரு குழந்தை, அமெரிக்காவை சேர்ந்த 2 நபர்களுக்கு பிறந்த குழந்தை சைனாவோட குழந்தை பிறந்திருக்கு. ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் சகோதரர்களே, சும்மா வேடிக்கைக்காக சொல்கிறதில்ல. அமெரிக்காவை சேர்ந்த தம்பதிக்கு சைனா குழந்தை பிறந்திருக்கு. இந்த இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷனில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், எனக்கும் என் மனைவிக்கும் குழந்தை இல்லை, நாங்கள் அந்த சென்டருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய விந்தணுவை எடுத்து என் மனைவியினுடைய கருமுட்டையை எடுத்து 2ஐயும் ஒன்றா சேர்த்து டெஸ்ட் டியூப்பில் வளர்த்து ஒரு பக்குவம் வந்ததற்கு பிறகு என் மனைவியினுடைய வயிற்றில் செலுத்துவது ஒரு முறை. 2வது முறை நானும் என் வைஃபு குழந்தை இல்லைன்னு சொல்லி போகிறோம், எனக்கு விந்தணுவில் எந்தவித குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பில்லை, ஆனால் என்னுடைய கருமுட்டையில் அந்த வாய்ப்பு இருக்குது, என்னுடைய மனைவியினுடைய கருமுட்டையில் அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், என்னுடைய விந்தணு அல்லாமல் என் மனைவியுடைய கருமுட்டை எடுத்து வேறு யாராவது ஒரு ஆளுடைய விந்தணுவை எடுத்து அந்த கருமுட்டையில் சேர்த்து குழந்தை பெறுவது 2வது முறை. 3வது, நானும் என் மனைவியும் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், எனக்கும் அவங்களுக்கு குழந்தை இல்லை, என்னுடைய விந்தணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எனக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தகுதி இருக்குது, ஆனால் என் மனைவிக்கு இல்லைன்னு சொன்னால் என்னுடைய அந்த விந்தணுவை எடுத்து என் மனைவி அல்லாமல் வேறு ஒரு பெண்ணுடைய விந்தணுவை சேர்த்து அந்த குழந்தையை உருவாக்குவது 3வது முறை. இப்போ நாங்கள் 2 பேரும் போகிறோம், 2 பேர்த்துக்குமே அந்த வாய்ப்பு இல்லை, வேறு யாராவது ஒருத்தருடைய விந்தணு எடுத்து வேறு யாராவது ஒரு கருமுட்டை எடுத்து வளர்த்தி அந்த மூலியமாக பிறக்கக்கூடிய முறை 4வது. இப்படி 7 முறைகள் இருக்கு. இதிலே ஒரு முறை தவிர மார்க்கத்திலே வேற எந்த முறைக்கும் அனுமதி கிடையாது. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இதில் ஒரு முறையை தவிர, அதாவது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, என்னுடைய விந்தணுவை எடுத்து என் மனைவியினுடைய கருமுட்டையை எடுத்து பிறக்கக்கூடிய குழந்தை அந்த பிறக்குது இல்லையா, இந்த குழந்தைக்குத்தான் ஒரு சில நிபந்தனைகளோடு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. இதை தவிர வேற எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதியே கிடையாது. ஒரு சுருக்கமாக சொல்ல போனால், என் மனைவியுடைய வயிற்றில் இன்னொருத்தனுடைய குழந்தையை வளர்வதற்கு நான் விடுவேனா? அனுமதிப்பேனா? இப்போ எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 80 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. என்ன செஞ்சார்? துவா செஞ்சார். அதற்கு உண்டான பணிகள் எடுத்தார், துவா செஞ்சார், அல்லாஹ் அழுகிறதை கேட்டார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், 1 வருஷம் 2 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொன்னால் உடனே போயிட வேண்டியது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு. அது என்ன ட்ரீட்மெண்ட்டு, அது என்ன நடக்குது, இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரித்து இருக்கிறார்களா, மார்க்கத்திலே அதில் இடம் இருக்கா, குர்ஆன்ல அல்லாஹ் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறா, எந்த வித ஞானம் இல்லாமல் அப்படியே போய் விழுந்துட வேண்டியது.
ஆக சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் சகோதரர்களே. என்னுடைய மனைவியினுடைய வயிற்றில் இன்னொருத்தனுடைய குழந்தை வளர்வதை நான் எப்படி அனுமதிக்க மாட்டேனோ அதே ப்ராசஸ் தான் இந்த IVF என்று சொல்லக்கூடிய இன்வெர்டோ ஃபெர்டிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த செயற்கை கருத்தரித்தல் மையம் நடக்கப்படுகிறது. ஆகையால் இந்த விஷயத்தை நம்ம கேட்டு சும்மா தொழுதுட்டு அப்படியே நம்ம போகிறத தாண்டி இதை 4 மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். செய்யக்கூடிய அந்த ஃபெர்டிலைசேஷன் அந்த இடத்துக்கு நம்ம போகும்பொழுது பார்த்தோன்னு சொன்னால் எல்லா புர்கா அணிந்தவர்களாக இருக்கிறாங்க. நிறைய பேர் முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்த நிறைய மக்கள் அங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு தெரிந்து வந்தார்களா தெரியாமல் வந்தார்களா என்பதை அல்லாஹ் அறிவான். இது போன்ற பெரும் பாவங்கள் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மக்களை உம்மத்துகளை பாதுகாப்பானாக. நம்மளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலாச்சார சீர்கேடிலிருந்து பாதுகாப்பானாக. சிரியாவிலே பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் பரிபூர்ண நிவாரணத்தை வழங்குவானாக. மரணித்த அனைவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா.